அம்மா ஒரே பொருள் மட்டும் சொல்ல மறந்துட்டோம்மா. வாங்கிட்டு வந்துட்டியா? வெளியில போய் பாரு எவ்வளோ வெயில். சும்மா ஒரு பொருள் மறந்துட்டா அது பொருள் அண்ணாலும் இதே குழப்பா இருக்கும். சும்மா வேணும் நீ போய் வாங்கிட்டு. அதுக்கு என்ன பண்றது? பொருள் ஏதாவது இல்லைன்னா வாங்கி தான் வாங்கணும். நான் போயிட்டு வர முடியுமா? நான் நடந்து போகணும். போயிட்டு வாப்பது இல்லை, எழுதி கொடு, சீட்டில் எழுதி கொடுன்னு எத்தனை தடவை சொல்கிறேன். சும்மா அப்புறம் ஒவ்வொரு டைமும் அதை போய் வாங்கிக்கோ, அதை போய் வாங்கிக்கோ. நீங்களா எழுதி எடுத்துட்டு போகலாம்ல. என்னத்தை எழுதி? நீ தானே அங்கே சமைக்கிற, நீ தானே எழுதி கொடுக்கணும். நீங்க போற அவசரத்துல எங்க போறேன்னே சொல்லாம நீங்க மாட்டி கிளம்புறீங்க. நானா கேட்டேன் கடைக்கு போறீங்களா போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. நான் எங்க போனா என்ன உனக்கு தேவையானது நீ எழுதி கொடுக்க வேண்டியது. எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வர போறேன். சும்மா அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அது இல்லை இது இல்லைன்னு. அங்கே சமையல் கட்டுக்கு போனாதான் என்ன இருக்கு எல்லாம் இல்லைன்னு தெரியும். இல்லைன்னா தெரியாது. அப்படிதானே? பரவாயில்ல போய் வாங்கிட்டு வாங்க. நானும் போல, நீங்கன்னா போய் உனக்கு தேவைன்னு போய் வாங்கிட்டு. வெயிலெல்லாம் நான் வாங்க இல்லை. சரி அப்ப நான் சமைக்கல. சமைக்கலாம் என்ன, நான் போய் கடையில் சாப்பிட்டு போறேன். போங்க போங்க, கடையிலே போய் சாப்பிடுங்க. நீங்க கடையில சாப்பிடுங்க. பிள்ளைங்களாம் பிள்ளைங்களுக்கு நீ தான் செஞ்சு கொடுக்கணும். அப்போ செய்யணும்ல, போய் வாங்கிட்டு வாங்க. செஞ்சுதானே ஆகணும். எப்போ பாரு கடைக்கு போனால் இதே ஒரு தொல்லை. அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன். ஒரு தடவையா 2 தடவையா கடைக்கு போகிறப்ப பூரா அப்படியே லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. அதையும் நான் எதையாவது எழுத மறந்துட்டேன் அப்படிங்கிற. நீங்க இனிமே மாசம் ஒரு தடவை வீட்டில் என்னென்ன ஜாமான்லாம் இல்லையோ லிஸ்ட்டு போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு தரேன், எழுதி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? நான் எப்போ கேட்கல. மொத்தமாக வாங்கிட்டு வந்துச்சுட்டு அப்புறம் எதுக்கு நான் கேட்க போகிறேன்? மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு எழுதி தரேன். மொத்தமாக எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் வாங்குவேன். உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்க போ. மொத்தமாக லிஸ்ட்டு போட்டாலும் சரி. எங்கே லிஸ்ட்டு போட்டாலும் எங்கே மொபைல் எங்கே? காலையில் மொபைலே பார்க்கல. வேணும்னா நீ போய் வாங்கிக்க போ. செல்லு பார்க்கறது தான் முக்கியம். ஆமாம், நீ எல்லாம் செல்லு தானே பார்த்துட்டு இருந்த. செல்லு பார்க்கறது முக்கியமா, கடைக்கு போயிட்டு வர்றது முக்கியமா? கடைக்கு போகிறது போயிட்டு வந்தாச்சு. சரியா? நம்ம செல்லு பார்க்குறேன், நீ போய் என்ன வேணுமோ வாங்கிக்க. சரி அப்பனா கஞ்சி வச்சு தரேன், குடிங்க எல்லாம். கஞ்சி நீங்கள் குடிங்க, நான் என்ன குடிக்க முடியாது. சரி அப்போ நாங்கள் குடிச்சுக்கிறோம், நீங்கள் பட்டினி கிடக்கு. நான் ஏன் பட்டினி கிடக்குறேன்? நான் போய் வெளியே சாப்பிட்டுறேன். சரி போய் சாப்பிட்டுங்க. சரி நான் கஞ்சி வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் வெளியே போய் நீங்கள் சாப்பிட்டுருங்க. போகிறப்ப பூரா ஒரு பொருள் மறந்துச்சு, 2 பொருள் மறந்துச்சுட்டு இது பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. வெளில அலைஞ்சி பாரு, அப்போ தான் தெரியும்.